ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று கரெக்டாக 8:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட Pixel 7 and 7 Pro ஸ்மார்ட் ஃபோனை அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரீ ஆர்டர் சேல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அப்போ நான் செக் பண்ணுறேன், அப்போவே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்டாக் இருக்குது ப்ரீ ஆர்டரு. இது டிமாண்ட் கிரியேட் பண்ணுறக்காண்டி இப்படி பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. இது கூடவே பார்த்தீங்கன்னா Pixel வாட்சையும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த வாட்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $400 பார்த்தீங்கன்னா LTE சப்போர்ட், அதாவது நம்ம கால் பேசுகிற மாதிரி eSIM வந்து இருக்கும். eSIM ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த வாட்சே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து $400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயே $350 வெறும் ஒய்ஃபை சப்போர்ட் மட்டும் இருக்கும். நம்ம ஃபோனோட பேர் பண்ணி வர காலை வந்து அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபோனோட கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் கால்லாம் பேச முடியும். பட் ரெண்டுதுலையுமே பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடாக சிம்மு கார்டை போட்டு அந்த LTE ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் $50 பே பண்ணணும். ஸோ இதை வந்து டெடிகேட்டடாக பார்ப்போம். இப்போ இந்த 7ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $60,000. HDFCயோட கார்டை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், $7,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. அது போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு ஒரு $3,000 தராங்க. ஸோ $49,990 Pixel 7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. $85,000 7 Pro. அதுக்கு பார்த்தீங்கன்னா HDFC கார்டுக்கு $11,000 பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது. அது போய் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $4,000. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா $70,000 உங்களால் வாங்கிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு இப்போதைக்கு இந்தியாவில். பட் நம்ம மனசு ஒன்று சொல்லும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஆஃபரில் எப்படி 15,000 20,000 ஆக்சுவல் ப்ரைஸே குறைப்பானுங்க. அது போக கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் அதில் ஒரு 6,000 7,000 குறையும். நம்மளால் ஒரு 35-37 Pixel 7 வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், உடனே யாரும் வாங்கிட வேணாம். மற்றபடி இப்போ ஸ்பெக்கை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெருசாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை நண்பா. ஏன்னா மெயின் கோர் அந்த இதயம் சொல்லுவாங்களா, அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா கூகுளோட Tensor G2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸினோஸ் சாம்சங்கிட்ட இருந்து தான் வாங்கி இவங்க அவங்க ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற ஸ்பெக்கில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், அதை மட்டும் பார்ப்போம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Pixel 7ல் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சு 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்கும். Pixel 7 Proவில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிஸ்டர்பாக இருக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா ஆப்பிளோட நாட்சே பார்த்தவனுங்க இந்த கடுகு அளவில் இருக்குது, நம்ம என்ன கண்டுக்கவா போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான். பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது இதில் Pixel 7ல் 2 கேமரா, 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். 50 மெகாபிக்சலுக்கு பிரைமரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIS and EIS சப்போர்ட் இருக்குது. அது போக இதில் சினிமேட்டிக் பிளர் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமன் தான். எப்படி ஐஃபோனில் வந்து சினிமேட்டிக் மோட் வீடியோன்றாங்க, நம்ம சாம்சங் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் வீடியோ, போர்ட்ரேட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கூகுளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சினிமேட்டிக் பிளர் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஜெக்டையுமே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி பிளர் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது. நான் போடுறது ஏன்லேன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால தான் நான் வீடியோ வந்து போடலை. பட் அவங்க காமிச்சப்போ ப்ரிவியூலாம் காட்டும் போது அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் அந்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் இருக்குது, யூடியூப்லேயும் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்டையும் இப்படி போர்ட்ரேட்டில் கொண்டு வரது நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம சாம்சங் ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், S22 அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ஜெக்ட் நின்றா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிளரே ஆகும் பேக்ரவுண்டு. மற்றபடி சேரையோ பைக்கையோ வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பிளரிங் வந்து நடக்காது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தது நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, பழைய பிளர்ரான ஃபோட்டோவை கரெக்டாக கொண்டு வந்துடும். ஃபேஸ் பிளரை வந்து ரீடச் பண்ணி கரெக்டான குவாலிட்டியான ஃபோட்டோஸாக கொடுக்குன்றாங்க. அதுக்கப்புறம் மேஜிக் எரேசர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணுறோம்ல, இப்போ Pixel 7ல் பார்த்தீங்கன்னா 8x வரைக்கும் அதிகமாக நம்மளால் வீடியோ எடுக்கும்போது ஜூம் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசல்யூஷன் லாஸ் இல்லாமல், அதாவது இந்த புள்ளியாக தெரியும்ல ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணும்போது, அதெல்லாம் நல்லா பாலிஷ் போட்டு பக்காவான ஒரு வீடியோவாக கிடைக்கும் அப்படின்றாங்க. செக் பண்ணி பார்த்த பிறகு சொல்கிறேன். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் 10.8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளரிங் வீடியோ எடுத்துக்க முடியுமா, கொஞ்சம் ஒய்டாக இருக்கும் அப்படின்றாங்க. நார்மலாக நான் Pixel 4லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருப்பேன், இப்படி வச்சு vlog எடுத்தோம்னா கழுத்து வரைக்கும் தான் கவர் ஆகுது, ரொம்ப ஒய்டாக எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ 10.8
கொஞ்சம் ஒய்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் 4K வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியுன்றது சொல்கிறாங்க. 4K கொடுத்ததுன்னு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா போன வருஷம் இதில் பிக்சல் 6Aல பார்த்தீங்கன்னா 4K கொடுக்கல, வெறும் 1080 மட்டும்தான் இருந்துச்சு. இதில் கொடுத்தது இன்னும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக 7 Proவில் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் சேம் தான், 7ல் உள்ள மாதிரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, இதுவும் பிக்சல் 7க்கு சேம் தான். அடுத்ததாக உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5x வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் போகும், 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும். இந்த 30x போய் நம்ம வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் லாஸ் இல்லாமல், அதாவது அந்த புள்ளிப்புள்ளியே ஓவராக கொச நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பாலிஷாக நல்ல ஒரு கிளியரான அவுட் கிடைக்குன்றாங்க. அதை கண்டிப்பாக லைவாக நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். இருந்தாலும் அந்த 5x டெலிஃபோட்டோ அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். டெலிஃபோட்டோ லென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும். நான் ஆல்ரெடி டெலிஃபோட்டோ லென்ஸை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் OnePlus 70 இன்னமும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த 16 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறனால தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இந்த 7 Proவில் ஆடான வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம். இதுலேயும் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 10.8 தான், இதுலேயும் 4K வீடியோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் சேம் தான் நண்பா. அடுத்ததாக பேட்டரின்னு பார்க்கும்போது பிக்சல் 7ல் 4280 mAhக்கான பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் சார்ஜர் வராது, Type C to Type C கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து PD சார்ஜர் கூகுளோட இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்ச நாள் சேல் வரப்போது, அதுவுமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. அதை வச்சு பண்ணும்போது 30 வாட்ஸ் PD சார்ஜர் போது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட லேப்டாப்பில் யாராச்சும் PD சார்ஜர் யூஸ் பண்ணி Type Cயில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சார்ஜர் கூட உங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா PD இன்னும் கொஞ்ச நாள் யூனிவர்சலாக எல்லாருமே வீட்டில் ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கும். நம்ம எல்லா ஃபோனு லேப்டாப்பு டேபையும் அதில் தான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே 7 Proவில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான PD சார்ஜர், இதுலேயுமே சார்ஜர் பாக்ஸில் வராது, நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்டேட் வந்துடும் கூகுள், அதில் பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது நண்பா. ஸோ இந்த ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கான யூடியூப் அந்த ப்ரீமியம் அந்த இது ஆட் இல்லாமல் வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் கூகுள் ஃபோட்டோஸ்க்கு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க, இப்போ ஏன் அதை மென்ஷன் பண்ணுறது இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் இதுக்காண்டியே வாங்கணும்னு நினச்சவங்களாம் உண்டு, நானும் ஒரு காலத்தில். பட் இப்போ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுருக்கானுங்க, இது என்னன்றது தெரியல நண்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, IP ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது. இப்போ இந்த ரேட்டை பொறுத்து தான் இது ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 85,000 7 Pro, 60,000 பார்த்தீங்கன்னா பிக்சல் 7. ஸோ இந்த ரேட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரும் விரும்பி வாங்க மாட்டீங்க. ஏன்னா சர்வீஸ் சென்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் இது இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் பண்ணனால ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எல்லா ஊர்களையுமே இருக்குது. அதாவது எல்லா ஊருங்கன்னா மேஜராக மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் சிவகங்கெல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் மதுரைக்கு வந்து தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நண்பா. அடுத்ததாக இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. கூகுளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பக் இருந்தாலும் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மெயினாக நம்ம வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இன்னும் 2 மாதத்தில் ரேட்டை குறைப்பானா அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி. ஏன்னா பிக்சல் 6Aலே பார்த்தீங்கன்னா அது வந்து Tensor ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க, அது வந்து ஹீட்டிங் ஆச்சு. பட் இண்டோரில் நான் செக் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் யூஸஸ் பெருசாக இல்லை. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறான்னு சொன்னேன்ல, அவருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா ஆஃபீஸ் யூஸு, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் எடுப்பார். அந்த யூசேஜுக்கு பெருசாக இல்லை. பட் நான் டெஸ்ட் பண்ணும் போது வெளியே அவுட்டோர்லாம் வீடியோக்கு போது ஹீட் ஆச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ, பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு 2 மாதம் டைம் எடுத்து மற்ற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, ரேட் எதுவும் ட்ராப் ஆகுதான்றதை பார்த்துட்டு வாங்குவோம். HDFC கார்டு இருந்தாலும் 10,000 மைனஸு இருந்தாலும் 50,000 விட ரேட்டு குறையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா நண்பா? ஸோ எல்லா ஸ்பெக் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ, பை பை.